நம்ம டாக்டர் ரிலீஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக அந்த டேரக்டர் வந்து கூப்பிட்டுருப்பாரு நம்ம ரோஸையும் கிரகமையும். அதனால போயிருப்பாங்களா. அதுக்கடுத்து இதில் ஃபர்ஸ்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவனுக்கு திருப்பி அதே மாதிரி மயக்கம் வருது. அப்போ வந்து கூட இருக்க அவர் சொல்கிறாரு, ஏன்பா போய் நீ பார்க்கலாம்ல ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்பதான் ஹீரோயினி சொன்னதை நினச்சி பார்க்குறான். அது மாதிரி உங்களுக்கு இப்படியே மயக்கம் வந்துகிட்டு இருந்தால் வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், திருப்பி இந்த மாதிரி மயக்கம்லாம் வந்தால் வந்து பாருங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இங்கே காட்டுறாங்க ரோஸும் கிரகமும் டேரக்டர் பக்கம் வந்திருக்காங்க. வந்தோடனே உள்ளே பார்த்தா விஸ்கவுண்ட் வெண்ணு நிற்கிறாரு. இதில் வந்து அவரை பெண்ணுன்னு சொல்கிறாங்க. இவர் பேர் என்னன்னே எனக்கு தெரில, நம்ம வெண்ணுன்னே வச்சுக்கலாம். உள்ளே வந்தோடனே ரோஸ் அப்படியே முழிக்கிறா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இவளை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வேலை இவளுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சின்ன பிள்ளையிலேருந்து இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவரு தான் வந்து பார்த்துருக்காராம். அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு, சொல்லி விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ முழிக்க. அப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு, அந்த பொண்ணு ரொம்ப அடம்பிடிப்பா, அவளாம் இப்படி உடக்கமாக இருக்கிற பொண்ணு இல்லையே, அவளாக இருக்க மாட்டா, இல்லை இது வேற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பாடான்னு இவளை விட்டுறா. அப்புறம் தான் வந்து அந்த டேரக்டர் கேட்குறாரு, ரேண்டலுக்கு நடந்த ஆப்ரேஷன் பற்றி தான் சொன்னா இந்த கிரகம் பார்க்குறான். கிரகம் பண்ணான்னு தானே இவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை அதை பண்ணது நம்ம ரோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்பவே முடியல இவங்களால. என்னடா சொல்கிறேன், இந்த சின்ன பொண்ணு பண்ணாலா, என்னடா தெரிய இவளுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, இது மாதிரி மெடிக்கலில் எனக்கு ஆர்வம் அதிகம், நான் அதை பற்றி நிறைய விஷயம் கற்றுருக்கேன், நிறைய விஷயம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இவங்களெல்லாம் ஆனாலும் நம்பவே முடியல. எப்படிமா 1 மாதம் தான் ஆகுது வந்து அதுக்குள்ளே இப்படி ஒரு சர்ஜரியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அதெல்லாம் விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொன்னால் இவ வந்து மெடிக்கல் படி எல்லாத்தையுமே எடுத்து விளக்கமாக சொல்கிறா. அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு இவங்க அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்படியா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த வெண்ணு கூப்பிடுறாரு, இது மாதிரி நீ அந்த அரசு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறமா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இல்லையே. இவ பார்க்குறா அந்த ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டேரக்டர் சொல்கிறாரு, என்னடா சொல்கிற, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இவளால் வர முடியாது, லைசன்ஸ் இருக்கணும்ல, அதுக்கு இவ எக்ஸாம் எழுதணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆமாம் அந்த எக்ஸாம் வேற அரசரோட பர்த்டே முடிஞ்சு அடுத்து தான் வருதான், இவ்வளோ சீக்கிரம் வரப்ப இவளால் எப்படி எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இவ அந்த எக்ஸாமுக்கு போகணுன்னா இந்த 3 பேரோட ரெக்கமெண்டேஷன் வேற வேணுமா, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேம்மா, இந்த இவரும் கொடுத்துருவாரு, கிரகமும் கொடுத்துருவான், நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டானா டாக்டர் ஆயிடலாம், உனக்கு மெடிக்கல் லைசன்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணு ரோஸை பற்றி கேட்குறாரு, உன்னால பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நிச்சயம் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ சரி உனக்காக நான் ரெக்கமெண்டேஷன் எழுதி தரேன் லெட்ரு, நீ அதை கொண்டு போய் கொடுத்து எக்ஸாமில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ அடுத்த சீனில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே ரான் வரான். பார்க்குறான், ரான் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறான். இப்போ பார்த்துட்டு, ஓ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா, செக்அப் பண்ணிட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். சரின்னு கூப்பிட்டு போயிட்டு இவளும் செக்அப் பண்ணி பார்க்குறப்ப கையெல்லாம் தொட்டு பார்ப்பாங்களே, நாடியெல்லாம் தொட்டு பார்க்குறப்ப இவன் பார்க்குறான், என்ன தொட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க அவங்க உடல் வெப்பநிலைலாம் எப்படி இருக்கணும்னு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி பார்ப்பா. என்னங்க இங்கெல்லாம் தொடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிற. இவன் பார்க்குறான், எல்லா பேஷண்ட்டையும் இப்படி தான் தொட்டு பார்ப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தான் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி அவனோட தைராய்டு ஹார்மோன்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்கான், இதுக்கு நீங்கள் இந்த மெடிசனை எடுத்துக்கிட்டா போதும், 2 மாதத்துக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா சரின்னு சொல்கிறப்ப திருப்பி ஒரு 3 நாள் கழித்து திரும்பி வாங்க, நான் வந்து திருப்பி செக் பண்ணி பார்க்கணும், மருந்தெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குதான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரிங்கிறான். இவன் சொல்கிறா, இல்லை வரத்துக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த அரசு ஹாஸ்பிட்டல்லே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் தொடர்ந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இதே மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கப்ப ஒரு நாள் அதே மாதிரி வந்திருக்கான். வந்துட்டு இன்றைக்கி என்ன தொட்டெல்லாம் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லைங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் பார்க்குறான், முடிஞ்சிருச்சா, அப்போ நான் திரும்பி வர வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாங்க இது மாதிரி கொடுத்துருக்க மெடிசனை நீங்கள் முடிச்சா போதும், உங்களுக்கு உடம்பு குணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வரான். இப்போ அடுத்த சீனில் கட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா அதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஹீரோ வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்க முல்ல இவனால் ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு திரும்பி இங்கே வந்துட்டான் போல. நம்ம ஹீரோயினி மட்டும் தனியாக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இவன் வெறும் வந்துட்டு வாலி வாங்குறான். இவன் பார்க்குறா, உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை வாக்கிங் போனேன் அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மாப்லாம் போடுறாங்க. இவனுக்கு மாப் கூட போட தெரியாது, இவன் தான் சொல்லி கொடுப்பா. 2 பேரும் ஒன்றா செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, என்ன நீங்கள் இப்போல்லாம் வந்து இருக்கவே மாட்டீங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிடுறீங்களே, ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்கே நிற்கிறது வேற யாரும் இல்லை, எலிஸோட பெரிய அண்ணன். இவன் பார்த்துட்டு கேட்குறான், அதுவா, அது வந்து உன்னோட கூட பிறந்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, அதான் கூட நடுப்புற ஒரு தம்பி வேற இருக்கானே,
தம்பிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இல்ல எலிஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா எலிசா ஏன் எதுவும் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அதான் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவளுக்கா அவளுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக் பிடிக்கும் மாங்காய் புட்டிங் பிடிக்கும் பால் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இல்லடா இது மாதிரி லேடிக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறதுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அது மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன சொல்றேன்னா எலிஸுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பளபளன்னு இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் ஜுவல்லரிஸ்னா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் பாக்குறான் ஜுவல்லரிஸா நான் அது மாதிரி ஜுவல்லரிய கொடுத்தா அவ சந்தோஷமா இப்படி சிரிப்பாளான்னு எனக்கு தெரியலையே, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு எலிஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. எலிஸ் இல்ல முடியவே முடியாது நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னடான்னு பார்த்தா ஒரு ஜுவல்லரி வாங்கிட்டு வந்திருக்கான் இவளுக்காக பளபளன்னு ஒரு ரெட் கலர்ல கல் வச்சது. அவன் வந்துட்டு இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொல்றான் இல்லைங்க ஒரு தேங்க்ஸ் கிஃப்டா தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா டாக்டரா நான் என்னோட வேலையை பார்த்தேன் இதை நான் பாக்குறது என்னோட டாக்டர் லைசன்ஸ்க்காக தான், நீங்க எனக்கு இப்படி கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். அண்ணன் ஹீரோ சொல்றான் சரி அப்ப நான் வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினி பார்த்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வேணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல நிறைய சாப்பிட விட மாட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னதான் சொல்றான். இவன் பார்த்துட்டு அப்படியா அப்ப மேங்கோ புட்டிங்கு அப்ப பால்னா உங்களுக்கு பிடிக்காது பனானா கேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆமா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். உடனே அவன் சொல்றான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் இனிமே உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சதா வாங்கிட்டு வந்து தரேன் நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படி அவன் சிரிக்கிறப்ப நம்மளோட ஹீரோ ஞாபகம் வரும் இவளுக்கு. இப்படியே பாக்குறா அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா அரசவைக்கு அந்த டேரக்டரை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அரசர் இது மாதிரி ரோஸுங்கிற அந்த பொண்ணு உங்க ஹாஸ்பிட்டல்ல தானே அசிஸ்டண்டா வந்திருக்கா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல அவ வந்து ரொம்ப திறமசாலியா இருக்கா இத்தனை வருஷத்துல இவ்வளவு மாதிரி ஒரு திறமசாலியை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரும் பார்த்துட்டு சரி சரி எக்ஸாம் எல்லாம் எப்படி போகுது கஷ்டமா வைக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம் எல்லாம் இந்த தடவை ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரும் சொல்றாரு ஈஸியா யாருமே இந்த தடவை லைசன்ஸ் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அங்க இருந்து பேரை இந்த அரசர் வந்து பக்கத்துல இருக்க இந்த அசிஸ்டன்ட்டை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ கொடுத்த ஐடியா வேலை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசர் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா இந்த எக்ஸாம் இப்ப டஃப் ஆக்கிட்டா எப்படி எலிசால பாஸ் ஆக முடியாது அவளை குயினா மாத்திரல அதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் இது மாதிரி எலிஸ் வந்து ரொம்ப திறமசாலியா இருக்காங்க எதிர்காலத்தை வந்து கரெக்டா கணிக்கிறாங்க அவங்க நம்ம நாட்டுக்கு குயினா வந்தா தான் நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது அவங்கள டாக்டர் ஆகிட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனாலதான் இப்படி பண்ணியிருக்காங்க. அதோட என்ன சொல்றேன்னா அரசே அப்புறம் இந்த விஷயத்தையே நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இப்ப வரப்போகுதுல உங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்க வந்து பிரின்ஸுக்கும் எலிஸுக்கும் என்கேஜ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லடா நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாக்கு தானே அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் எலிஸோட கனவை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.